ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 கிலோமீட்ரு உங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணுங்க, ஆஃபீஸ் பயணம் பண்ணுறதுக்குன்னு வச்சுங்களேன். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, செம்ம ஸ்பீடாக 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் என்ன பண்ணுறாரு, அந்த இலக்கு 20 கிலோமீட்டரை ஒரு 20 நிமிஷத்தில் அலைஞ்சு அலுவலகத்தை ரீச் பண்ணிடுறாரு. ஓகேங்களா? அது இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதே ரோட்டில் தான் போகிறாரு, அதே ஆஃபீஸ் தான். ஓகேங்களா? அதே இதெல்லாம் பயணம் பண்ணுறாருன்னா அவர் ஸ்லோவாக ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாரு. ஆனால் இந்த 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறவன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இயற்கை அடையை ரசிச்சுக்கிட்டு சுற்றிலும் பார்த்துட்டு இயற்கை ரசிச்சுட்டு அந்த பைக்கில் போகும்போது காலை வேளையில் அந்த சில்லுன்னு காற்று மேலே படுறது அப்படியே ஃபீல் பண்ணி உணர்ந்துட்டு அப்படியே மெதுவாக போய் இந்த அலுவலகத்தை ரீச் பண்ணுறாரு. ஆக்சுவலாக 2 பேரும் ஒரே ரோட்டை தான் போகிறாங்க. ஸோ ஒரே மாதிரியான இயற்கை சூழல் தான் இருக்குது. ஆனால் இவர் வேகமாக ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயற்கையில் இருக்கக்கூடிய சைடில் இருக்க மரங்களையும் மலைகளையும் எதையும் கவனிக்கவில்லை. நேராக பார்த்துட்டு ஒரு பதட்டத்தில் டென்ஷனில் போய் அந்த இடத்துல போய் அடைஞ்சிடாரு. ஆனால் இன்னொருத்தவர் அந்த இயற்கையை வழங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும்